Hello guys, welcome back to another new video. நீங்கள் பார்க்குறீங்க ஜெட் யூடியூப் சேனல். ஓகே, அப்புறம் எனக்கு ரொம்ப வேலைகள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பைக்கை லூப் பண்ணணும், புதுசாக வாங்கியிருக்கேன், அது காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 இடத்துல டாக்டர்கிட்ட போகணும். ஆமாம், செக்கப்புக்கு, இன்னொன்று ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஃபுட்டு ரிவ்யூ பண்ணணும், அந்த இடத்துக்கும் போகணும். இன்னொன்று இடத்துக்கும் போக வேண்டியது இருக்குது. அது நான் அப்போ சொல்கிறேன் அது என்ன விஷயம்னு. இப்போதைக்கு செயினை லூப் பண்ணலாம். முதல்ல நான் என்ன லூப் வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதான் கைஸ், ஃபுல் கிட்ட வாங்கிட்டேன், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான். இதான் கைஸ், கங்காரூ. ஓகே, செயின் லூபு, செயின் க்ளீனர். ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் ப்ரெஷ்ஷு, ஒரு பிளான் வச்சுருக்கேன் லூப் அடிக்கிறதுக்கு. பார்க்கலாம் அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. இல்லைன்னா பிளான் பிக்கு போயிடலாம். ஓகே, பிளான் பியும் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ என் பிளான் என்னென்னா, இதில் பெடாக் ஸ்டாண்டு, அப்புறம் லூப் அடிக்கிற மாதிரி எதுவும் ஸ்டாண்ட் இல்லை என்கிட்ட. அதுவும் சென்டர் ஸ்டாண்டும் வராது இல்லைனா. இங்கே இருக்குல்ல, இருக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த சைடில் ஏதாவது செங்கலை வச்சு கொஞ்சம் வீல் தூக்குற மாதிரி பண்ணால் ஈஸியாக லூப் அடிச்சிடலாம். அதான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ பார்க்கலாம். கவர் வேறு கிழிஞ்சிருக்கு, இதுவும் வாங்கணும் புதுசாக. இங்கே வச்சு பார்த்தேன், கரெக்டாக தான் வருது. ஹெல்ப் யாராவது வேணும். அப்போ வெளில போயிருக்காரு, வந்துடுவார். அதை பண்ணோன்னே அதை பண்ணிக்கலாம். இப்போது இது கழட்ட போகிறேன் நான். செயின் கவர், ஆமாம், செயின் கவர் தான் இதுவும். அப்புறம் இங்கே ஒரு போல்ட்டு, இங்கே ஒரு போல்ட், இது 3 கழட்டுனா வந்துடும். ஃபுல்லாக கழட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். பிளான் ஏ ஃபெயிலியர் ஆகிடுச்சு கைஸ், அதை வைக்க முடியல. ஆமாம், அது என்ன பிரச்சனை வருதுன்னா, டயர் கொஞ்சம் வெளில வருது. ஓகே, அது செங்கல் வச்சா கரெக்டாக இப்படி தான் நிற்குது. அது உள்ளே லைட்டாக லெஃப்ட் சைட் போகணும் செங்கல், பட் அது அந்த மாதிரி வராது. செங்கல் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அதான் பிரச்சனை. இப்போது பிளான் பி, இப்படியே அடிக்க வேண்டியதான் லூப் கம்முன்னு. நான் இது ஏன் பண்ணுறேன்னா, செயின்லேருந்து பயங்கரமாக நாய்ஸ் வருது, அதனால தான். பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம். போட்டேட்டா ரைஸ், அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன். லிட்டரலி அது என்ன செயினில் இருக்குதுன்னு தெரியல, கிரீஸா இல்லை ஆயிலான்னு தேய்ச்சி இப்போ ப்ரெஷ்ஷு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே இருப்பாங்க கருப்பா தெரியுதா? இதுக்கும் கலரு. இது போய் இப்போ நான் ஃபுல்லாக தேய்ச்சி இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபஸ்ட்டு லிட்டரலி 1 ஹவரை போட்டு தேய்ச்சி தான் இந்த மாதிரி ஆகிருக்கு. இப்போது பலன்னு என்ன கர்மமும் தெரியல, ஒருத்த போக மாட்டேங்குது. ஷோயோ, ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை வச்சு க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டேன், க்ளீன் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இப்போ மறுபடியும் பெருசு போடலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது இந்த ப்ராசஸ். இதெல்லாமே பண்ணதுக்கப்புறம் தெரியுது அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தா, முதல்ல அது எல்லாமே ஆயில் ஃபுல்லாக தொடச்சிக்கணுமா, க்ளீன் பண்ணிக்கணுமா, அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணணுமா, க்ளீனரு. இது என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரியல. இப்போது அது ஆயில் போகிறதுக்கு தான் நான் க்ளீனரை வாங்கினேன், பட்டு அது எல்லாமே வைக்கணுமா துணியில், அதுக்கப்புறம் க்ளீனர் போட்டு நல்லா துடைக்கணுமா. நல்ல லாஜிக்கிட்டா இது, கடுப்பாக இருக்குது. ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்க்கலாம். டெஸ்ட் ட்ரைவாக போனேன், அந்த சவுண்டு வரல, நல்ல விஷயம். ஏன்னா ஷோரூமில் கேட்டால் இது ஃபுல்லாக செயின் செட்டை மாற்றணும்னு சொன்னாங்க. அது 4000 ரூபா வருமா. அதில் இது ட்ரை பண்ணி பார்த்தேன், க்ளீன் பண்ணி லூப் அடிக்கலான்னு. க்ளீன் பண்ணி டெஸ்ட் ரைடு எடுத்தால் அந்த சவுண்டு கேட்கல, பயங்கரம் வேலை செஞ்சிருச்சு என் ஐடியா. பார்க்கலாம் இப்போது எப்போ வரைக்கும் சவுண்டு கேட்காம இருக்குன்னு. இன்னும் செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன், தொடச்சி. இப்போ லூப் மட்டும் தான் அடிக்கணும். லூப் அடிச்சா அதெல்லாம் முடிஞ்சிடும் வேலை. கைஸ், எல்லாமே கழட்டி நல்லா தொடச்சிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே, அப்புறம் இன்னும் நான் துணி வாங்கினல, அதை பேக் சீட்டில் வைக்க முடியல, ஃப்ரண்ட்டு சீட்டில் இங்கே தான் வைக்க முடியுது மடித்து. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் இந்த துணியை லைட்டாக கட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும், பின்னாடி வச்சுக்கலாம் இந்த கேப்பில். அப்புறம் பயங்கரமாக இருக்குது பீஸ்ட்.
லிட்டரலி. அப்புறம் இங்கே கொஞ்சம் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணோம். அதான் கைஸ், முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடே மசூதி போக வேண்டியது தான். எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு, ஃபுல்லாக லூபம் அடித்தாச்சு. பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இப்போது அந்த செயின் கவர் மாட்டிட்டு மசூதி போக வேண்டியதான். கைஸ், மசூதிலாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போது டேரெக்டாக ஃப்ரெண்டு விட்டு தான் போனோம். என்னடா படுத்துக்கிட்டே ப்ளாக் பண்ணுறியோ, டீசென்சி இல்லைன்னு கேட்பீங்க. நான் இப்படி தான் கைஸ் இப்போ டேரெக்டாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக வேண்டி தான். போயிட்டு அங்கே ப்ளாக் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு வேலை இருக்குது, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். கைஸ், ஃப்ரெண்டு வேலை இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டேரெக்டாக ஃபுட்டு ரிவ்யூ பண்ணும்போது தான் போகணும். அது எங்கே போகிறோன்னு நான் அங்கே போய் டேரெக்டாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகே, அது ஃபுல் வீடியோ ஐஸ் வாட்டர் யூடியூப் சேனலில் வந்துடும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ. அந்த ஃபுட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 3:40 ஆகுது. வந்து கிளம்பியாச்சு. இன்னும் நல்லா தொடர்ந்து தொடச்சி க்ளீன் பண்ணால் பழப்பழப்பெல்லாம் இருக்குது. இதுவும் பழப்பழ தான் இருக்குது. லைட்டாக இங்கே மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது. இப்போது எங்கள் வீட்டுக்கு இப்போ தான் போய்கிட்டு இருக்கேன். கூத்துருக்கட்டை வந்துருச்சு, ஒரு வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஒரு ஒர்க் இருந்துச்சு, இதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது சம்பவம் நடக்குது. நேற்று தான் பழன்னு நல்லா தொடச்சி ரிம்லாம் க்ளீன் பண்ணேன். அடுத்த 4 வேலைக்கு கிளம்பலாம். இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் ரொம்ப பேர் க்ளீன் பண்ணியிருப்பாங்க, அடுத்த நாளே மழை பெய்யும். பட்டு எனக்கே நடக்குது இது. க்ளீன் பண்ணி மழை பெய்யுது. இப்போது மறுபடியும் சேராயிரும். செயின்னா என்ன ஆக போதும் மழையில் தான் தெரியல. ஷோ ஐயோ கைஸ், என்னடா ஷர்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டியானா? ஆமாம் பண்ணிட்டேன். பட்டு அதை லாஸ்ட்டாக பார்த்தீங்களா ப்ளாக் ஃபுல்லாகவே அது செப்டம்பர் 12 எடுத்துருக்கேன் நான். இப்போ ஆகுது செப்டம்பர் 25. இவ்வளோ நாள் கேப் ஆகிடுச்சு. லிட்ரலி எடிட்டும் பண்ணல. பாப்பா அது அந்த டே எண்ட் ஆகிடுச்சு. எல்லாமே வீடியோ பண்ணிவிட்டு எண்டிங் எதுவும் ஷூட் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். நான் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன். அப்புறம் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவும் சேர்த்து இப்போது 25 ஆகுது. இதுவும் சேர்த்து அதில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன் தான் யூடியூப்க்கு. அப்புறம் தமிழில் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி டிமன் ஸ்லேயர் தான் போய் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்பீங்க இனிமேலாம் பார்ப்பியானா? நான் பார்க்க மாட்டேன், என் ஃப்ரெண்டு பார்ப்பான். அவன் தான் ஒருத்த காலில் நின்று என்ன எல்லா சீசனும் பார்க்க வச்சு சீசன் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, சீசன் 1லேருந்து எபிசோட் 1லேருந்து இப்போ சீசன் 4 எபிசோடு 3 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, எதுக்காகனா இதை ஒரு படத்தை போய் பார்க்குறதுக்கு தான். டிமன் ஸ்லேயர் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. எனிமே அதுவும் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இனிமே தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அதில் போய் பார்க்கலாமே. ஃப்ரெண்டு ஒருத்த காலில் நின்றுக்கிட்டதாக போய் பார்க்கணும்னு சொல்லி அவனை புக் பண்ணிட்டான். அதில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுவும் சேர்த்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. வெல்கம் போல் அவன் கூப்பிட்டது 11 இல்லைனா 12 டைம் ஆகிடுச்சு. 12:50 ஆகுது. இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ பார்த்து தான் அந்த படம் ஃபுல்லாகவே புரியும். அப்படி தான் அவன் சொல்லி வச்சுருக்கான். பார்க்கலாமே அது புரியுதா இல்லையான்னு. இது தேவை வாலெட்டு. அப்புறம் அவ்வளோதான், வாலெட் மட்டும் தான் தேவை. நெக்ஸ்ட்டு மொபைலு, அப்புறம் பைக்கு ஹெல்மெட்டு, அப்புறம் அவ்வளோதான் க்ளவுஸு. கைஸ், பைக்கில் ஒரு பிரச்சனை என்னென்னா இண்டிகேட்டர் தொங்கிடுச்சு. இது அடுத்த இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சர்வீஸில் போய் ரிப்பேர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதுக்கே தனியாக போகணுன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு டேப்பு போட்டி ஃபெவிகாலில் போட்டு இருந்தேன். பட் அதோட டைம் முடிஞ்சிடுச்சு. டாமி தொங்குற மாதிரி அப்படி தொங்கிடுச்சு இது. மற்றபடி எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு போகலாம். பைக் பார்க்கிங்கில் விட்டுட்டு ஸ்கை வாக் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். பைக்கு ஏன் இங்கே விடலன்னா பார்க்கிங்கில்
சார்ஜஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, அதனால் அதில் வெளியே விட்டுருக்கேன். பார்க்கலாம், என் ஃப்ரெண்டு உள்ளே விட்டுருக்கான், எவ்வளோ அவனுக்கு சார்ஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஒரு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதான் ஸ்கை வாக். மால் மோஸ்ட்லி காலியாக தான் இருக்குது, டிமாஸ்லேயே இருக்குது. பார்க்கலாம் ஃபுல்லாக வருது இல்லையான்னு. படம் முடிஞ்சிருச்சு, நல்லா தான் இருக்குது. பட்டு என்னென்னா ஜாப்பனீஸில் பார்த்தேன், அதில் ஸ்டார்டிங்கில் தூக்கம் வந்துச்சு. பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸு கிராஃபிக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. மற்றபடி ஹெல்மெட் எடுக்க வந்திருக்கேன். பைக் எதுவும் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. பட்டு நான் இங்கே விட்டேன், ஸ்டாண்டு இங்கே விட்டேன்னா இது மேலே வச்சேன். இங்கே இருக்குது பைக். இன்னும் ஆகிருக்காதுன்னு நம்புகிறேன், பார்க்கலாம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்புறம் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு. டிமோன் ஸ்லேயர் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் தூக்கம் வந்துச்சு எனக்கு, ஓகே. அப்புறம் போக போக சரியாயிடுச்சு. பட்டு ஒருத்தம் அது ஜாப்பனீஸில் பார்த்தது. ஆமாம், ஜாப்பனீஸ் எனக்கு புரியல சுத்தமாக, ஸ்டோரியே புரியல. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, அவங்களுக்கு மோஸ்ட்லி தமிழில் பாருங்கள். அப்படி யாராவது ஜாப்பனீஸை பார்க்கணுன்னா உங்கள் இஷ்டம் தான், பாருங்கள் நீங்கள். பட்டு சப்டைட்டிலை வச்சு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்ஷன் ஃபைட்டெல்லாம் இருக்குது, பயங்கரமாக இருக்கும். விஎஃப்எக்ஸு கிராஃபிக்ஸு பார்க்கலாங்க, அந்த பட்ஜெட்டுக்கு பார்க்கலாம். எவ்வளோ ஆச்சு? 200. நம்ம போனது பட்ஜெட் டிக்கெட் தான். அந்த ரேஞ்சுக்கு ஓகே, பக்காவாக இருந்துச்சு, ஒர்த்து தான். ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்த்தா தான் இந்த பொருள் உங்களுக்கு புரியும். ஆமாம், அப்போ தான் அது ஃப்ளோவாக கரெக்டாக உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரியாக தான் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் பக்கா கிளியராக 4Kல இருக்கும் குவாலிட்டி. லிட்ரலி குவாலிட்டி அந்த மாதிரி குவாலிட்டி லிட்ரலி சொல்லி தான் ஆகணும், அது லிட்ரலி. அப்புறம் ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்கும், பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பைக் கவர் வாங்கணும். ஓகே, அதுக்கு சர்வான ஸ்டோர் போய் பார்க்கணும் என்ன ரேட்டில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். அவ்வளோதான், இந்த ப்ளாகை நான் எண்ட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய். ஓகே, ரைட்.